நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ஸ்கேல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து நிறையா பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இப்படியே வந்து அதாவது கிராஸாக வெட்டி இந்த இடத்துல துணி வந்து லூஸ் வரும். இந்த மாதிரி லூஸ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த வளைவு வந்து எடுக்க தெரியாமல் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி துணி லூஸ் வர்றது, இழுத்துக்கிட்டு வர்றது, சரி வராமல் போகிறது, பெருசாக வந்துடுது. அதாவது ஆம்கோல் என்ன தேவையோ அந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வர்றது, பத்தாமல் போகிறது. ஸ்லீவ்ஸ் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கை வச்சு அட்டாச் பண்ணும்போது பெருசாக வந்துருச்சு, பத்தலை. இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறையா பேத்துக்கு வரும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இந்த ஸ்கேல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன், அதை வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக பாருங்கள். இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவருங்க ஆம்கோல் ஸ்கேலு ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கேலை அப்படி வச்சு மார்க் பண்ணி கட்டிங் பண்ணினா முடிஞ்சிச்சு. நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் இங்கேருந்து இவ்வளோ வைக்கணும் அவ்வளோ வைக்கணும் எதுவுமே தேவையில்லை. நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே செட் ஆகிற மாதிரி தான் இது வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 42 அதாவது 42 சைஸு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இந்த ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சிங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப லோ நெக்கு 21 வருதுங்களா? அங்கே பாருங்கள் 42 கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? 21 42 சைஸு. சரிங்களா? இது வந்து லோ நெக்கு, நல்லா புரிஞ்சுங்க, லோ நெக்கு. சரிங்களா? இப்போ வந்து இவங்க வந்து இந்த ப்ளவுஸை வச்சே உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஆம்கோல்லாம் எப்படி செட் பண்ணி கட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். இதை வச்சே நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஸ்கேல் அதே மாதிரி தான் பாருங்கள், நம்பர்லாம் போட்டே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராயிங் பண்ணி இப்போ ஆம்கோல் எவ்வளோ இருக்குதோ ஆம்கோல் நம்ம வெட்டுறது டேப் எடுத்து தான் நம்ம வந்து செக் பண்ணி வெட்டுவோம். இப்போ அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, அழகாக வந்து பாருங்கள். இது வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வருதோ அதை மார்க் பண்ணி போயிட்டு, அதாவது கட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியாக இருக்கும், செட் ஆகும், கரெக்டாக வரும். உங்களுக்கு பெருசாக வந்துச்சு சின்னதாக வந்துச்சு அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. நான் வீடியோவில் எல்லாமே ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி வாங்கணும் என்ன ஏதுங்கிறது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இன்னும் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 டாட் ஸ்கேல் பாருங்கள், இதுவும் இருக்குது. இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கிறேன். இப்போ இதை பற்றி தான் நான் வந்து போட போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இவங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், தெளிவாக அவங்க சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், 13 இன்ச்சு ஹைட்டு வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து 2/2 தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு கரெக்டாக அப்படி வந்து ஒரு கோடு போட்டுங்க. இவங்க வந்து ஹைட்டு வந்து 13.5 இருக்குது. சரிங்களா? 14 இன்ச்சு வந்து ஹைட்டு வந்து வைக்கணும். சரிங்களா? இவங்க 14 இன்ச்சு ஹைட்டு, அதான் 1/2 இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்காக 14 இன்ச்சு. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இவங்களோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுனா 12 இன்ச்சு தான் நான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு விடுவோம் தெரியுங்களா? அது விட போகிறது கிடையாது. நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், 12 தான் ஃபினிஷிங் வேணும். அந்த 12 தான் வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 42 சைஸ் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், 21 அதில் பாதி போட்டால் 10.5 இன்ச்சு வரும். சரிங்களா? இந்த 10.5 இன்ச்சு தான் வந்து நம்ம இங்கே வைக்கிறோம். இதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு அதிகமாக வைப்போம். சரிங்களா? 10, 11, 12 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த நெக்குக்கு, அதாவது லோ நெக்குக்கு இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நான் வந்து என்ன இருக்கோ அதை தான் வச்சுருக்கிறேன். இந்த 1.5 இன்ச்சுங்கிறது நம்ம துணி எக்ஸ்ட்ரா விடுவோம் தெரியுங்களா? அந்த 1.5 இன்ச்சு நான் சேர்த்து கரெக்டாக 12 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இதே 12 இங்கேயும் வைங்க. இந்த இடம் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிரச்சனை, நம்ம தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். இந்த லோ நெக்குக்கு இது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும். ஒரு 2 இன்ச்சு தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அது நம்ம வந்து தைக்கும்போது கூட கட்டிங் பண்ணும்போது கிராஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சொல்லி புரியணுங்கிறதுக்காக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க, முடிஞ்சதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேல் எடுத்துக்கங்க, அப்படியே மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு நம்ம துணி விடுவோம் தெரியுங்களா? அதுதான் இதோட அளவு. அதையும் பார்த்துங்க, கரெக்டாக நீங்கள் 1.5 இன்ச்சு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுங்க, இந்த ஸ்கேல் அளவு வைக்கிறதாலும் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இது பாருங்க, 1.5 இன்ச்சு நான் உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன். கரெக்டாக பாருங்கள், 1.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த சைடில் வந்து பார்த்தீங்களா, அதாவது இங்கே பாருங்கள், தெளிவாக பார்த்துங்க, உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக பழகலாம். நீங்கள் இது பாருங்கள், இந்த ஆம்கோல்ட் வந்து சைடில் எவ்வளோ வருது, 7.5 இன்ச்சு வருது. சரிங்களா? அந்த 7.5 இன்ச்சு வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இந்த கோடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோடுக்கிட்ட கரெக்டாக இங்கே பாருங்கள் 7.5 இன்ச்சு வச்சு இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி இங்கே நம்ம வந்து ஷோல்டருக்கும் இங்கே மார்க் பண்ணிட்டோம். முடிஞ்சதுங்களா? ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்துங்க, இந்த ஸ்கேலை எடுத்துங்க. இங்கே பாருங்கள்,
அழகாக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த சைஸ்க்கு. நான் ஒவ்வொரு சைஸ்க்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு மாதிரி வரும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது வந்து 42 உண்டான சைஸு. ஒவ்வொரு சைஸாக நான் வந்து போடுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும், எல்லா சைஸுமே போட்டு ஒரே வீடியோ சொன்னால். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக செக் பண்ணியிருக்கிறேன், பக்காவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து செட் ஆகிடுச்சிங்களா. இங்கே பாருங்கள் அழகாக வந்து சாரி என்ன வந்து வச்சு இங்கே பாருங்கள் இப்படி வச்சு அழகாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்குங்கிறது வரவே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே டேப்பு, அதாவது மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறேன். இது பாருங்கள் 1/2 இன்ச்சு. இது வரைக்கும் நீங்கள் ஷோல்டர் பிடிக்கிறதுனாலும் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 புரிஞ்சுங்களா. 11 இன்ச்சுங்கிறது கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு சரிங்களா. நமக்கு எவ்வளோ ஆம்கோல் தேவையோ அது வந்து மெஷர்மெண்ட் வந்து இங்கேயே உங்களுக்கு வந்து உட்காந்துருச்சு சரிங்களா. 11 இன்ச்சு வந்து ஆம்கோலுக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ முடிஞ்சதுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கேல் வந்து எப்படிலாம் பயன்படுதுங்கிறது நீ பார்த்து தெரிஞ்சுங்க. முடிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் பேக்கு இந்த நெக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் 3 இன்ச்சு வருது. 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு போய்டும். 4 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 2 இன்ச்சு இருக்குது. இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து, ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கோம். 2 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போய்டும். இப்படி பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இங்கே பாருங்கள் இது என்ன பண்ணுங்கள், ரொம்ப லோ நெக்காக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு ஒன்று பாக்ஸ் டைப்பில் போட்டுங்க. இங்கே பாருங்கள் அழகாக வந்து இந்த ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சிரமப்படவே தேவையில்லை, ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து சின்ன சைஸ் வரும்போது இப்படி நீங்கள் தள்ளி வச்சு பண்ணுற மாதிரி வரும். அதாவது இங்கே பாருங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கேப் வருது பார்த்தீங்களா, இது கரெக்டாக 1.25 இன்ச்சு வரும். நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன், இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்டும். அதாவது இன்னும் கொஞ்சம் ப்ராடு கிடைக்கும். இப்படியும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இப்படியும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம், இப்படியும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த எல் மாதிரி போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சு. இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி வருதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க சரிங்களா. பாருங்க இப்போ நீங்கள் இங்கே கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1/2 இன்ச்சு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம தையலுக்கு அளவாக இங்கே பாருங்க 1/4 இன்ச்சு மட்டும் விடுங்க. லைட்டாக அங்கே பாருங்க இப்படியே நீங்கள் வெட்டிக்கிங்க. நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக அது வந்து செட் ஆகிடும். புரிஞ்சுங்களா. பாருங்க இது 2/2னால கீழே வந்து நம்ம வந்து ஸ்கேல் அளவுக்கு விட்டுருக்குறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அர்க்காத் ஒன்று போட்டுக்குங்க. இப்போ நெக்கும் வெட்டுறோம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுக்குள்ளே வெட்டுங்க, அதாவது ஆம்கோலுக்கு வந்து அந்த மாதிரி வெட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுக்குள்ளே அப்படியே வெட்டிக்குங்க. ஏன்னா பெருசாக இங்கே வந்து அதிகமாக பிடிக்க மாட்டோம், அதனால் 1/4 இன்ச்சு போதும். இப்போ பார்த்தீங்களா அப்போ வெட்டிட்டோம். இப்படி பாருங்கள் எப்படி வந்துருக்கு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா கழுத்து எவ்வளோ அழகாக ரவுண்டாக செம்மையாக வந்துருக்கு பாருங்கள். இது வந்து வேறு லெவலில் அந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு வந்து பயன்படும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி காட்டுறேன் பார்த்துங்க. ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வரும். இது வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து எல்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க. இப்படி பாருங்க இது வந்து கரெக்டாக அப்படி போட்டுக்குங்க. பாம்கோல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் வரும். இது வந்து இந்த பெருசாக வந்துச்சு சின்னதாக வந்துச்சு அந்த பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. இனிமேல் இது பாருங்க இந்த மாதிரி 3/4 இன்ச்சு தள்ளி வச்சு பொம்பளை கோடு போட்டுங்க. நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க நம்மளது. இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. எப்படி வருதுன்னு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து 3/4 இன்ச்சு வந்து தள்ளி வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. நம்ம 3/4 இன்ச்சு எடுத்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டைட்டு கொடுக்கும், நல்லா ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். இவங்க வந்து பைப்பிங் தான் கேட்டிருக்காங்க, அந்த பைப்பிங் வச்சு தான் நம்ம வந்து தைக்கிறோம் சரிங்களா. அதனால் வந்து ஷோல்டர் இறங்குற பிரச்சனை இருக்கவே இருக்காது. இங்கே பாருங்கள் 6.25 இன்ச்சு வருது சரிங்களா. 6.25னா 7.25 நீங்கள் வச்சு மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் 7.25 வச்சு மார்க் பண்ணிட்டீங்களா. இப்போ வந்து பாருங்கள் இந்த மெயின் டாட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. 4 இன்ச்சு வருது. இங்கே பாருங்க 4.25 வச்சு மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் மெயின் டாட்டு
ஹைட் எவ்வளோ இருக்குது, கிராஸ் கட்டிங்கா ஸ்ட்ரைட் கட்டிங்கா எல்லாமே செக் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல மார்க் பண்ணேன், இங்கே கரெக்டாக வந்து நிற்கிது. இப்படி பாருங்கள், இது கொஞ்சம் இலகி இருக்கும், அதனால் வந்து நான் லூஸ் விட்டு தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த அதாவது நம்ம 3 டாட் ஸ்கேலை வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்படி பாருங்கள் கரெக்டாக அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, 1/2 இன்ச்சு இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. அதேமாதிரி இங்கேருந்து மார்க் பண்ணிங்க, இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள், முடிஞ்சிச்சுங்களா? இப்போ வந்து இதோட அகலம் வந்து எவ்வளோ வைக்கலாம், மெயின் டாட்டோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வைக்கலாம். சரிங்களா, 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 2.25 இன்ச்சு வச்சா போதும். சரிங்களா, 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட்டிங் பண்ணலாம். அது இங்கே பாருங்கள், கட்டிங் பண்ணுறது நீ பயப்படவே தேவையில்லை. இங்கே பாருங்கள் அழகாக வந்து இங்கே ஒரு மார்க், அதாவது துணி எக்ஸ்ட்ரா விடுந்தீங்களா அந்த இடத்துல அர்க்காத் போகிறதுக்காக, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நெக்குக்கு வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் இதே ஸ்கேலு அப்படியே பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த மார்க் பண்ணி கொடுத்தீங்களா பாக்ஸ் மாதிரி, இதை அப்படியே இப்படி போடுங்க, அப்படி மார்க் பண்ணுங்கள். முடிஞ்சிச்சு. இப்போ இதையும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீ கட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இனிமேல் பயப்படவே தேவையில்ல, அழகாக வந்து நீங்கள் கட்டிங் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப வந்து சரியாக வர மாட்டேங்குது, ஆம்கோல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, குழப்பமாக இருக்குங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்காக தான் வந்து ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்படி பாருங்கள், இது வந்து கோட்டுக்குள்ளேயே அப்படி அழகாக வந்து வெட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ப்ராடாக கேட்டாங்கன்னா நீங்கள் கோட்டுக்கு அந்த பக்கம் வெட்டிங்க, அவ்வளோதான். வேறு மற்றபடி எதுவுமே பிரச்சனை வராது, கரெக்டாக வரும். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அது இப்போ நம்ம பேக் எப்படி வெட்டினோமோ அதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அது கோட்லேயே நீங்கள் வெட்டிகிட்டே வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஆம்கோல் கிட்ட வந்து லைட்டாக வந்து கோட்டுக்குள்ளே வெட்டிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஃபிட்டிங் கிடைக்கும். அதனால் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு அர்க்காத்து போட்டுருங்க. இப்போ பாருங்கள் நெக் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டு செம்மையாக வரும். இந்த ஸ்கேலு எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நெக்கு, அதாவது பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஆம்கோலுக்கு இதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் ஒவ்வொரு சைஸாக வந்து கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இது ஒன்றுலேயே வந்து எல்லா சைஸ்க்கு நான் சொல்லிட்டேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு தகுந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பாருங்க, இது வந்து 2x2 தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு வந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க, 2 பிட்டாக எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. நான் 10 சொன்னதுனால 2 பிட்டு கொடுத்துருக்காங்க, நான் அதெல்லாம் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லைட்டாக அப்படி தள்ளி வச்சு 1.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இவங்களோட கை ஓப்பன் எவ்வளோ இருக்குங்கிறது இங்கே பாருங்க, கரெக்டாக அப்படி எடுத்து விட்டு செக் பண்ணிங்க. கரெக்டாக 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு பாருங்க இப்படி போட்டு போட்டுருங்க. இப்போ வந்து பாருங்கள் கை நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக அப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இங்கே வந்து 7.25 இன்ச்சு வருது, இங்கே 7.25, இங்கே நீங்கள் 3.25 ஒரு மார்க் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த ஸ்கேலை எடுத்துக்கோங்க. சரிங்களா? பாருங்க கரெக்டாக வந்து நமக்கு எவ்வளோ தேவை இருங்க உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், புரியுற மாதிரி சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்படி பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வெட்டிட்டோம். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 11 இன்ச்சு வந்து வந்தது. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி தெளிவாக உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கை வந்து இங்கே பாருங்கள் 11 இன்ச்சு வந்துச்சுங்களா, கரெக்டாக வந்துச்சுங்களா? இந்த 11 இன்ச்சு தான் வந்து இங்கே வச்சு வெட்ட போகிறோம். ஆனால் ஆல்ரெடி எழுதியிருந்தேன் உங்களுக்கு. இப்படி பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி பாருங்கள், 11 இன்ச்சு எழுதியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 11 இங்கே வந்துச்சு பாருங்க, அந்த 11 வந்து இங்கே கரெக்டாக வருது. சரிங்களா? அங்கே பாருங்க, அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். 11 இன்ச்சு இங்கே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், மார்க் பண்ணுறதுக்காக நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணணும், கவர் தட்டு எடுக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் லைட்டாக அப்படி மேலே ஏற்றி வச்சுங்க. ஏற்றி வச்சு கரெக்டாக பாருங்கள்
முடிஞ்சிச்சு. இதை நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். இது வந்து 2/2 நம்ம இப்படி தான் வெட்டணும். இந்த ஆம்கோல் லூஸ் வருது, துணி லூஸ் வருது, அந்த துணி தூக்குறது, அந்த மாதிரி பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கள், அழகாக எல்லாமே குடஞ்சி நல்லா அழகாக செம்மையாக வந்து இந்த ஸ்கேலை ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து செக் பண்ணி தான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆல்ரெடி ரெடி ஆகி செக்கிங்கும் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்து எல்லாம் செக் பண்ணி அவங்க வந்து வேறு லெவலில் வந்து கட்டிங் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. நிறையா கஸ்டமர் வந்து உங்களுக்கு தேடி வரணும், நல்லா நீங்கள் ஃபிட்டிங்காக தைக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்குங்க. கவர் தட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை, தைரியமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, அவ்வளோதான். இது வந்து அர்க்காத் போட்டுருங்க, முடிஞ்சது. இது பாருங்க, இதை வந்து நீங்கள் இதில் வந்து அப்படியே வச்சு தைக்க வேண்டியது தான். இது பாருங்க, இது வந்து நீங்கள் வந்து இங்கே 1/2 இன்ச்சு மேலே போயிடும். இது பாருங்க, இது அழகாக வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் காமிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே செட் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. இது பெருசாக வந்துருச்சுன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இது சின்னதாக வந்துருச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ஸ்கேலை இன்னும் பல விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே வரேன். ஒரே வீடியோவில் சொன்னால் நீங்கள் குழம்பிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தேவை உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன், வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை உள்ளவங்க இது வந்து வேறு லெவலில் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கேல் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதாவது 3 டாட் ஸ்கேல் வாங்கியிருப்பீங்க. இது வாங்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிங்க, மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சி விட்றேன். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 250 வந்து கொரியர் சார்ஜோட 250 வரும். இல்லை எனக்கு அந்த 3 டாட் ஸ்கேலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 450 வரும், 450 ரூபா வரும். சரிங்களா? இதை மட்டும் தனியாக வாங்குறவங்க வாங்கிக்கலாம், இல்லை இதை மட்டும் தனியாக வாங்கிக்கிறாங்களாம், இதை மட்டும் தனியாக வாங்குறவங்களாம், நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த 3 ஒன்றா சேர்ந்து வாங்கினா உங்களுக்கு 450 ரூபா வரும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். தனித்தனியாக வேணால் நீங்கள் என்ன ஏதுங்க டீட்டெயில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து கொரியரில் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ரேட்டு வரும். அதர் ஸ்டேட்டு லாங் அதாவது வெளிநாடு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துன்னா ரேட் வந்து மாறும், கொரியர் சார்ஜ் மாறும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கன்னடாவுக்கு நான் அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்கேல் பக்கம் அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து தனி ரேட் வந்தது, அது வந்து நான் போட்டு அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டேன். அதேமாதிரி ஸ்ரீலங்கா கேட்டிருக்கிறாங்க, மலேசியா கேட்டிருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன். இது வந்து வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நன்றி சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியாக நல்லா டெய்லரிங் கற்றுக்கணுங்கிறது நம்மளுடைய சேனலோட நோக்கங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தேவையில்லவங்க கேட்டு வாங்கிங்க. இப்போ யோகப்படியெல்லாம் நான் அப்புறம் தான் கட்டிங் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லணும், மெயினாக வந்து இது சொல்லி தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இதில் தான் நான் யோகப்பட்டி எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோலாம் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கேல்கள் வேணும், எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்கள். எல்லாமே நான் பக்காவாக செக் பண்ணி உங்களுக்கு தேவை உள்ளதை செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.